தங்கமயிலின் கோடை கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. 20 கிராம் மற்றும் அதற்கு மேல் தங்கம் வாங்குபவர்களுக்கு 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். பல்வேறு திருப்பங்கள், பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு ஏமாற்றங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் மட்டுமல்ல, தேசிய அரசியலும் பரபரப்பாகி கொண்டிருக்கிறது. யூபியில் அரசியல் சூடுபிடித்திருக்கிறது. தேர்தல் வர இருப்பதால் அதே போல அதற்கு ஏற்ப கேபினெட் மாற்றம், பாஜகவில் மாற்றம் அப்படின்னு பல விஷயங்கள் நடக்கின்றன. அதே போல இந்தி கூட்டணியும் வாங்க நம்மளாம் இருக்கோம்னு அட்டன்ஸ் பண்ணும். இனிமே 2 மாசத்துக்கு ஒரு டைம் எல்லாரும் இந்த கூட்டணியில் இருக்கீங்களான்னு ப்ரூவ் பண்றதுக்கு வரணும் என்பது போல புதிய உத்தரவுகள் போட்டிருக்கின்றன. பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. தமிழகத்திலும் நடந்திருக்கிறது. அதிர்வுகள் என்ன, பின்னணி என்ன, இதோ விளக்குகிறார் நமது ஆசிரியர். வணக்கம் சார். முதல் ஒண்ணு, தடுமாற்றத்தில் இருக்கிறதா இந்தி கூட்டணி? நம்ம முதல் முறையாக பாட்னால நடந்த போது எவ்வளவு பெரிய ஜோஷ் இருந்தது. மோடியை வீழ்த்த திரண்டனர் அப்படின்னு தலைப்புச் செய்திகள் வந்தது. பெங்களூரு நடந்தது, மும்பையில் நடந்தது. தேர்தலில் கடைசியா ஒரு வழியா கூட்டணியெல்லாம் அமைச்சு தேர்தல்லாம் வச்சு போட்டி வேட்பாளர்கள்லாம் போட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு பண்ணி என்னெல்லாமோ பண்ணி 240 அப்படின்னு பிஜேபியை நிப்பாட்டினாங்க. அப்பயும் பிஜேபி ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியவில்லை. தேர்தல்கள்ல பார்த்தோம் முரண்பாடுகள். முதல்ல ஆம் ஆத்மி வெளியேறியது, அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சார் ஒமர் அப்துல்லான்னு. எல்லாமே முரண்பாடுகள், கான்ட்ரடிக்ஷன்ஸ் வித்தின் ஸ்டேட்ஸ், யூனிட்டி இன் டெல்லி அப்படின்ற மாதிரி போய் நின்னுச்சு. இப்ப பார்த்திருக்கோம், திடீர்னு ரொம்ப மாதங்கள் கழிச்சு எங்கெல்லாம் இவங்களுடைய இந்தி கூட்டணி கூடிய மாநில கட்சிகள் அவர்களே அடித்துக் கொள்ளக்கூடிய தேர்தல்கள், கேரளாவோ வெஸ்ட் பெங்காலோ தமிழ்நாடுவோ இங்கெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்தி கூட்டணின்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் டெல்லியில. முன்னாடி கடைசி கூட்டத்துல 26 கட்சிகள் பங்கேற்ற நிலையில இந்த மாதிரி 20 கட்சிகள் பங்கேற்றிருக்கின்றன. பிரதான கட்சியான திமுகவே பங்கேற்கவில்லை. 22 எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் இல்லாத இந்தி கூட்டணி பலம் குறைந்து இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் சரிபாதியா இல்ல, பெரும்பாலும் உடைந்திருக்கிறது. ஒரு அணி தனியா உடைந்து போய் பாஜக கூட்டணிக்கு ஆதரவை அறிவித்து விட்டார்கள். சோ பாஜகவோட ஸ்ட்ரென்த் 312ஆக, என்டி அலையன்ஸோட ஸ்ட்ரென்த் 312ஆக லோக்சபால உயர்ந்திருக்கு. சோ நாயுடு, நிதிஷ் மட்டும் இல்ல, அது எல்லாமே ஆட்சி அமைக்க முடியுன்ற மாதிரி மோடி அவர்களுக்கு நிலைமை வந்திருக்கிறது. என்ன நிலைமையில இருக்கிறது இந்தி? ஒரு காம்ப்ளிகேட்டடான கான்ஃபிளிக்ட், செல்ஃப் கான்ஃபிளிக்ட் இருக்கக்கூடிய அலையன்ஸாக தான் அது ஏற்கனவே இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. போன முறை அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நீங்க குறிப்பிட்டது போல 3 இடத்துல அதோடைய கூட்டம் நடந்த போது, 2வது 3வது இடத்துல நடக்கும்போது அந்த கூட்டத்தோட கன்வீனரே தூக்கிட்டாங்க. ஸோ நிதிஷ்குமார் தூக்கின பிறகு அது திருப்பி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லணும்னு சொன்னா அது சொல்லக்கூடாங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ பிறந்ததே ஒரு காம்ப்ளெக்ஸ்ல தான், ஒரு கான்ஃபிளிக்ட் தான் பிறந்ததுன்னு பார்க்குறோம் அந்த அலையன்ஸ். ஏன்னா அவர்களுக்கு நோக்கம் நல்லதாக இல்லை, நோக்கம் பொதுவானதாக இருக்கு, நல்லதாக இல்லை. நோக்கம் ஒன்று என்னன்னா, நம்ம பிஜேபியை காலி பண்ணணும், அவ்வளவுதான். அப்போ எல்லா ஊர்லயும் பிஜேபி அவங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க. பல ஊர்கள்ல அவங்களே அவங்களுக்கு எதிரியா இருக்காங்க. இதுதான் முக்கியமான பிரச்சனை. இப்ப வரப்பு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெடியாவோங்கிறது இல்ல. அதற்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட். 2029 நம்ம ரெடியானா இப்பந்தே ஒற்றுமையா இருந்தா நம்ம 2029 ஏதாவது நம்ம ஸ்ட்ரைக் ரேட் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா என்ன பிரச்சனை, 5 மாநில தேர்தல் வரப்போகுது. 5 மாநில தேர்தலே இந்த சிக்கல் வந்துடும். நீங்க அதுல ஒரு பஞ்சாப் இருக்குது. பஞ்சாப்ல இப்ப ஆம் ஆத்மி காங்கிரஸ் என்ன செய்யுங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு சே இருக்குது பஞ்சாப்ல, ஆம் ஆத்மிக்கு ஆட்சியே நடக்குது அங்க பஞ்சாப்ல. இப்ப இந்த நடந்த இந்தி கூட்டத்தில் அவங்க கலந்துக்கல, இன்னைக்கு கலந்துக்கல, நாளைக்கு பேசுவாங்க, நாளை கழிச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி பேசி வச்சு கழிச்சு மம்தா பானர்ஜி போய் பேசிட்டு வந்தாங்கன்னு பாக்குறோம். மம்தா பானர்ஜி இந்தி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் நின்று போய் பேசிட்டு வந்தாங்கன்னு பாக்குறோம். அப்ப அவங்க ஏதாவது கரைக்க முயற்சி பண்ணி உள்ள கூட்டுறாங்கலாம் பார்க்கணும். அப்ப இவங்களுக்குள்ளே கேரளால பாத்தீங்கன்னா, எந்த கட்சி ஆட்சியில் இருந்ததோ, எந்த கட்சியுடைய ஆட்சியை மாற்றினார்களோ அந்த 2 கட்சி உட்காந்து இந்தியா அலையன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க தான் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு, மார்க்சிஸ்ட் கட்சியோட ஆட்சியை தான் காலி பண்ணீங்க. ஆனா இப்ப திருப்பி நீங்க 2 சேர்ந்து இந்தி கூட்டணியில கேரளா மக்கள் காமெடியா பார்க்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால தான் கேரளால பாஜக கால் ஊன்றிக்கிட்டு இருக்கு, வளர்ந்துட்டு இருக்குங்கிற கூட உங்களுக்கு புரியல. நீங்க கேரளால ஆக்சுவலா பாஜக கிடையாது. கேரளால பாஜக எதிராக ஒரு இந்தி கூட்டணி தேவையில்லை, உங்களுக்கு புரியுங்களா? ஆனா கேரளால இவங்க எதிரியா இருந்துட்டு இந்தி கூட்டணி ஒண்ணு சேரும் போது அதுதான் பாஜக ஸ்பேஸே கிரியேட் பண்ணுது. யாருக்கு யார் பி டீம்ன்றது இங்க எக்ஸ்போஸ் ஆகுது. நீங்க 2 பேரும் எங்க ஊர்ல சண்டை போட்டு இருக்கீங்க, நாங்க உங்கள ஒரு ஆளத்தை தேர்ந்தெடுப்போம் முடியும்னா எந்த சண்டை போட்டு நேரா டெல்லியில போய் நீங்களும் நாங்க தோஸ்துன்றீங்க. அப்ப இவன் தான் எதிரி, இவன் எதிரியாவே இல்லை, சின்ன பிள்ளையா இப்பதான் வளர்ந்துருக்கான்னு பார்க்கும்போது அப்ப ஏன் நான் இவரை ஆதரிக்க கூடாதுன்னு பாக்குறாங்க. இங்க நம்ம பாக்குறோம்ல, டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே 3 ஒண்ணுதான் இருக்கு. அப்ப 3 ஒண்ணா இருக்கும்போது அங்க பிஜேபிக்கான ஸ்பேஸை கிரியேட் ஆகுது. இதே நிலைமை தான் கேரளால. அப்ப இவர்களுக்கு 2029 மக்களவைத் தேர்தல் ஒரு இலக்காக இருந்தாலும் அதற்கு முன்னாடி வரக்கூடிய சட்டமன்றத்தில் பெரிய சேலஞ்சா மாறப்போகுது. அதை ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். இப்பதான் ஒரு மாதிரி பேசி தத்தி முத்தி பீகார் அதிரடிக்கு பிறகு செட் ஆனது போல
உத்தரப்பிரதேசல வந்து சரி நம்ம ஒன்னா போலாம் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் ஷேரிங்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு. சோ வந்து அவங்க தனியா நின்னு ஜெயிச்சிருக்காங்க, ஒன்னா நின்னு ஜெயிச்சிருக்காங்க பிஜேபின்னு பாக்குறோம் நம்ம. சோ இவங்க வந்து திரும்பி இந்த முறை ஒன்னா இருக்க போறேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து மாயாவதி என்ன பண்ண போறாங்கன்னா பல விஷயம் மாயாவதி எல்லாம் இண்டி கூட்டணியில இல்லவே இல்லைங்கிற பாக்குறோம். இதை மாதிரி இவங்களுக்குள்ள முதல்ல நாம ஒற்றுமையா இருக்கணுங்கிறதா முக்கியமான பிரச்சனை. அதனால தான் நீங்க சொன்ன போல 2 மாசத்துக்கு ஒருக்காவது பாப்போம்பா, நம்ம யார் வந்தா யார் போனா யார் சேர்க்கணுங்கிற பாக்கணும். ரொம்ப முக்கியமான சிக்கல்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ஃபிளிக்ட் இருக்குது. இந்த ஒரு கட்சி கூட அலையன்ஸ் சேர்ந்தா இன்னொரு கட்சிக்கு பலம் அப்படின்னா அந்த அலையன்ஸ்ல அர்த்தம் இருக்கு. இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அலைப்படி கேரளால இண்டி கூட்டினால என்ன லாபம் ஒரு புரிய இருக்காங்க. நம்ம இதுல மம்தா பானர்ஜி கூட அலைன்ஸ் சேர்க்க மாட்டேன்டாங்கன்னு பார்த்தா ரொம்ப கேவலமா நடத்துறாங்கன்னு பாக்குறோம் நம்ம. இவங்க பஞ்சாப்ல இண்டி கூட்டன்ஸ் எப்படி வரும், யாரோட வரும்? அங்க மம்தா பானர்ஜியும் கிடையாது, அங்க கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, வேற கிடையாது. வந்தா நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட தான் வைக்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஆட்சியிலே இருக்கிறார், அவங்களோட கட்சி தான் பகவத் மான் தான் ஆட்சியில இருக்காரு. அப்ப நீங்க அப்ப எந்த மாநிலத்திலுமே இண்டி கூட்டணிக்கான நீடே இல்லை. நீட் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அது எப்படி பாஜக நம்ம எப்படியா தோக்கடிக்கணும். அப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜக அடுத்த முறை ஆட்சிக்கு வரவிடாம தரும். ஏன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, போராடம் கூட அவங்க அடிச்சு தோர்த்துட்டு இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டது போல ஆம் ஆத்மி கட்சி வந்து அந்தம்மா தோத்து போனது மட்டுமல்ல, அவங்களுடைய தலைமையே கேள்விக்குள்ளாய் நிக்குது. திருவண்ணாமலை அவங்க மட்டுமே அந்தம்மா திருவண்ணாமலை தோத்து போயிடுச்சு, அந்தம்மா தோத்து போயிட்டாங்க. அவங்களுடைய தலைமைக்கு கேள்வி வந்துருச்சு. அவங்க கட்சியை 2ஆ பிளந்து நிக்குது. அவங்க எதிர்கட்சி தலைவர் நான் வேற கணக்குன்றாரு, எம்பி வேற கணக்குன்றாங்க. அப்ப வந்து 80 எம்எல்ஏக்கள் 58 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் போய் நிக்கிறாங்க. அப்ப இவங்கள்ட்ட இருக்கிறதே மைனாரிட்டி, இவங்களே எம்எல்ஏவா இல்ல. அப்ப இவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் போது இவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து பிஜேபி இருக்க போறேன்னு சொல்றது இவர்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறாங்க பெருசா காட்டுது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லியிருந்தார், உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா யார் பலவான் அப்படின்னு கேட்டார், யார் பலசாலின்னு. அப்ப இதுதான் பாயிண்டாங்க. அப்ப பிஜேபி தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய பிரசன்ஸை வளர்த்து கொண்டிருக்கு. இன்னைக்கு இப்ப இந்த எம்பிக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்ல, அடுத்து வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் இடையில வரக்கூடிய ராஜ்யசபா எம்பிக்கு எல்லாருமே சேர்த்து இந்த வெஸ்ட் பெங்கால் நடந்தக்கூடிய வெற்றி பெருசா கை கொடுக்க போகுது, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் கொடுக்க போகுது. அப்ப அந்த மாதிரி தன்னை வலுப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க பலவீனமாகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்தாலும் இந்தி கூட்டணி தான், காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்திய கூட்டணி தான், ரெண்டும் ஒருத்தான். அப்ப அவங்களுக்குள்ளதான் போட்டி போட்டு இருக்காங்க. அப்ப பொது எதிரியோட காட்டுல எந்த பிரச்சனை, பொது எதிரி வளர்ந்து கொண்டே இருக்கிறான்னு பாக்குறோம். அப்ப இவர்களுக்குள்ள இலக்கு இல்லாமல், தெளிவாக இல்லாமல், நல்ல நோக்கம் இல்லாமல் இருப்பதனால அந்த கான்ஃபிளிக்ட் இப்ப இல்ல எப்பயுமே நிதிஷ்குமார் வந்து இந்த கூட்டணி கன்வீனரே காணாம போனது ஏன்னு பாக்கணும். அப்ப இவர்களுக்குள்ள ஒரு காமன் பாயிண்டே இல்ல. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி சொன்னோடனே அதுல ஒரு பெரிய கூட்டணி உடஞ்சிருமோங்கிற அளவுக்கான ஆபத்து வந்துச்சு. அப்ப இவர்களுக்கு யாருக்குமே நல்ல நோக்கம் இல்லை, நல்ல நோக்கம் இல்லாத எந்த அலையன்ஸும் வெற்றி பெறுவதில்லை. இதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில திரு பே சண்முகம் தமிழ்நாட்டுல சொல்கிறார், தமிழ்நாடு ஒரு முக்கியமான இந்திய கூட்டணிக்கான முக்கியமான கான்ட்ரிபியூட்டர்ன்றனால கேட்கிறேன். இதுல இருந்தது இப்போ இல்ல. இதற்கான கேயாட்டிக் விஷயத்துல சொல்கிறார், இந்த இடத்துல மாத்தி சொல்கிறார். திமுக பங்கேற்கலன்றது இந்திய கூட்டணிக்கு பாதகமாக சொல்லப்படும் போது இந்த பக்கத்துல திமுகவுக்கு தமிழ்நாட்டு திமுக கூட்டணி தேர்தலை சந்தித்த இது எஸ்பிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அந்த கூட்டணியே இப்ப கிடையாது அப்படின்ற ஒரு கூட்டணியே இப்ப கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து டிவிகே கூட்டணின்னு திரு பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போட்டதற்கு, கம்யூனிஸ்ட் கூட்டணின்னு போட்டதுக்கு வந்து அவர் வந்து அன்னைக்கு அதிக பிரசித்தனம் விமர்சித்தவர் இப்போது திமுகவுடனும் கூட்டணி இல்லை என்பதை பிரகடனப்படுத்துகிறார். இது எப்படி வந்து நிற்குது? இந்த என்ன ஃபார்முலா? அதுதான் சொல்லணும், எந்த ஃபார்முலாவும் கிடையாது. பச்சை சந்தர்ப்பவாதம், அரசியல். அவர்கள் சொல்லிட்டாங்க ராஜேந்திரன், அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. எஸ்பி அது வந்து மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி இல்லைன்னு இவங்க எப்படி சொல்ல முடியுங்கிறது தெரியல. அவங்க வந்து அதுக்கு 28-38 கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு பாக்குறோம். தேர்தலுக்கு முன்னாடி கருணாசுல இருந்து பல பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்ப அவங்களை வச்சு கூட்டணி தொடரலாம், இருக்கலாம், இல்லாமல் போலாம், அவங்க பாத்துக்கிறது. இப்போ வரைக்கும் திருமாவளவர்கள் வந்து திமுக வந்து சுத்தமா துண்டிச்சுட்டு போயிடாருன்னு சொல்லி சொல்ல முடியாது. இதே 2 கம்யூனிஸ்ட் கட்சி நாளைக்கு கூட திரும்பி சேர்ந்தாலும் செய்யலாம், ஏன்னா அவங்க ஆட்சியில பங்கேற்கல. அதனால இவங்க எல்லாமே இப்ப இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாத்தியம். நேற்று வரைக்கும் இவர்கள் தான் தாவேக்காவை கடுமையா விமர்சித்தவர்கள். இன்னைக்கு திமுக கூட்டணி தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தாவேக்கா விமர்சிச்சுட்டாங்க. இன்னைக்கு போய் 10 நாள்ல படக்கின் பால் மாதிரி போய் கூட்டணி வச்சுட்டாங்க. அதனால பிரச்சனை என்னன்னா, இவர்களுக்கு எந்த கூட்டணிங்கிறது மேட்டர்ல, யார் ஆட்சி இருக்கா அவங்க கூட்டணி நிற்கும், இவ்வளவுதான். ஆசிரியர் வீரமணி இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்துக்கும் இவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே கணக்கு தான். யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க சப்போர்ட்ல போயிடும், இவ்வளவுதான். சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதாக்கு பட்டம் கொடுத்தது யாரு? ஆசிரியர் வீரமணி. கருணாநிதியோட கைதை விமர்சனம் செய்தது யாரு? கருணாநிதியை. கைது செய்த ஜெயலலிதாவை இல்ல, கருணாநிதி கைது போது ஆசிரியர் வீரமணியோட அறிக்கையை நீங்க எடுத்து பார்க்கணும். அவர் நாடகம் ஆடுறாரு எழுதுனாங்க. கருணாநிதி நாடகம் ஆடுறாரு, கைது நாடகம் ஆடுறாரு, அரெஸ்ட் பண்ணாங்கன்னா போக வேண்டியதானே அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப வந்து ஆளுங்கட்சி யாரா இருந்தாலும் அவங்களை பக்கம் போய் நின்றுவாங்க, அவ்வளவுதான். அதான் 2 கம்யூனிஸ்ட். அதிமுக உருவான போது கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள்
தாவேக்காவுக்கு கூட போய் நின்று கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து எப்பனாலும் பார்த்தோம் யாராவது ஒரு ஆளுங்கட்சி வந்துவாங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்பேஸ் இல்லைன்னு. அவங்களுக்கு நார்த் ஈஸ்ட்ல இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல இல்ல, கேரளால எங்கேயுமே இல்லாம போயிடுச்சு. அப்ப இது மாதிரி இந்தியா முழுக்க என்ன செய்றாங்கன்னா, யார் ஒருத்தர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ கூட சேர்த்துக்கணும். எனக்கு ஒரு 2 சீட் கொடு, எனக்கு ஒரு சீட் போட்டு கொடு, காங்கிரஸ் சீட் எனக்கு இவ்வளவுதான். அதை தவிர மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி இல்லை என்று இவர்கள் சொல்ல முடியாது. அந்த கூட்டணிக்கு தலைமை திமுக, அந்த கூட்டணியில் இவர்கள் இல்லைன்னு சொல்லிக்கலாம். நாங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்லை, அது உங்களுக்கு உரிமை இருக்குது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியே இல்லை என்று சொல்றது திமுகவை மட்டம் தட்டுவதற்கு சமம். நேத்து வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்த பிறகு என்ன சொன்னீங்க? எங்களுடைய ஆதரவு இந்த அரசுக்கு இருக்கிறது நிலைத்தன்மைக்காக, பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். உங்க கட்சி ஆபீஸ்ல வச்சு திரு வீரபாண்டியன் சர்மா 2 சேர்ந்து பேட்டி கொடுத்தாங்களே, நாங்கள் திமுக கூட்டணி எப்ப ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த பிறகு நாங்க வந்து திமுக கூட்டணியில் தான். கூட்டணி என்பது திமுக கூட நாங்கள் மக்கள் பிரச்சனை அவரோட ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆனா நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு இப்படி ஒரு காமெடியான ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ வந்து திமுக கூட்டணியே உடஞ்சு போச்சு, திமுக கூட்டணி சொல்றீங்க இவங்க யாரு? அதை திமுக தான் அறிவிக்க முடியும். ஆனா இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது, திமுக நீங்க உங்க கூட்டணி வச்சிருந்தவங்க எல்லாம் யாரா இருக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. அவர்களுக்கு கொள்கை கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க, ஒற்றை கொள்கைக்கா உங்க கூட நிக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க நினைச்சாங்க, உங்க கூட இருந்தாங்க. நீங்க ஜெயிக்கணும் தெரிஞ்சு பால் மாட்டாங்க, இவ்வளவுதான் கணக்கு. இந்த கூட்டணியோட கணக்கு எவ்வளவுதான் இருக்கிறாங்க. எல்லா மாநிலங்களும் நீங்க பாத்துருப்பீங்க, பீகார்ல சட்டமன்ற தேர்தல் போது இதே கூட்டணி இருந்துச்சு. சமாஜ்வாடியா கழட்டி விட்டாங்க, காங்கிரஸ் சீட் கிடையாதுனாங்க. பெரிய பஞ்சாயத்து வந்து பிறகு அங்க போய் தான் வந்து பேசி சமாளிச்சு 11th கொண்டாங்க. இப்படி எந்த மாநிலத்திலுமே ஒற்றுமையே கிடையாது. மம்தா பானர்ஜிக்கு இவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது, இவர் ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலுக்கு இவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள சண்டை. என்ன கணக்குல இருக்கு சொல்லுங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இணைக்கக்கூடிய கேட்டலிஸ்டாகத்தான் திமுக தலைவர் இருந்தார். இவங்க எல்லாருக்குமான காமன் பண்ண இவங்க யாரு கூட அவருக்கு பக்கம் கிடையாது. காங்கிரஸ் கூட அவருக்கு பக்கம் கிடையாது, திமுக மார்க்சிஸ்ட் கூட கிடையாது, அவருக்கு யாருடைய அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கே கூட்டு வந்தார். சோ இவங்க எல்லாருக்குமான காமன். மம்தா பானர்ஜிக்கான பிரச்சாரத்துக்கு இவரே போனார். சோ இவங்க எல்லாத்துக்குமான கேட்டலிஸ்டா இருந்தோர் திமுக. இப்ப அவரே அங்க இல்லங்கும் போது இன்னமும் கலகலத்தான் போயிருக்குது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக, தான் பலவீனமா இருக்கவங்க மறைப்பதற்காக நாம கன்வீனரா பாக்குறேன். இன்னும் வேற மாதிரி சொல்லலாம், காங்கிரஸ் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா மாநில கட்சிகள் பூரா பலம் இழந்திருக்காங்க. இப்ப சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. மம்தா பானர்ஜி முன்னாடி பலமா இருந்தாங்க, பயங்கரமா செயல் இருந்தாங்க. அகிலேஷ் யாதவ் பெரிய குரல் கொடுத்துட்டு இருந்தாரு, ஸ்டாலினுக்கு பெரிய செயல். இப்ப இவங்க எல்லாருமே தோத்து கிடக்குறாங்க. அப்ப இப்ப காங்கிரஸ் கட்சி தான் கன்வீனே பண்ணுது, வாங்க பாருங்க. இல்லாட்டி முன்னாடி காங்கிரஸ் கட்சி இன்னொரு மாநில கட்சி போல, இதே வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கேன், இன்னொரு மாநில கட்சி போல காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. அதுல வந்து 22 பேர் பாளையன்ஸ்ல, அதுல ஒண்ணு காங்கிரஸ். இப்ப காங்கிரஸ் வளரல, பக்கத்துல இருக்கிற மாநில கட்சிகள் சுருங்கிட்டாங்க. அதனால காங்கிரஸ் அப்ப நீங்க எங்களோட மோசமா போயிட்டீங்க, அப்ப நாங்க உங்களோட பெட்டரா இருக்கோம் இந்த மாதிரி இருக்காங்க. முன்னாடி வந்து காங்கிரஸ் கட்சி இன்னொரு மாநில கட்சி போல நடத்தப்பட்டது. இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து அப்ப நம்மளுடைய இடத்தை தக்க வச்சுக்க பார்ப்போம் சொல்லி ட்ரை பண்றாங்க. இது எல்லாமே கோமால இருக்கிறவரை பிழைக்க வச்சிடலாமா அப்படிங்கிற முயற்சி தவிர அவர்கள் நோக்கம் நாம பிழைச்சு என்ன செய்ய போறோங்கிறது இல்லாம நாம அவனை கொல்லணும், நம்ம எந்திரிச்சு வந்து அவனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அது கோமாலே தான் தொடரும். இங்க திரு ராகுல் காந்தி அந்த கூட்டத்துல பேசுகிறார். அங்க சொல்றாரு, இங்க நமக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுலாம் நீங்க நிப்பாட்டணும், நம்ம முதல்ல நம்மளே தோக்கடிக்கிறத நிப்பாட்டணும், பாஜகவை தோக்கடிக்கணுன்றது நம்ம எய்மா இருக்கணும், நாட்டையும் அரசமைப்பையும் காப்பாற்றுவதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், முதல்ல இங்க இருக்கிறத கான்ஸ்டன்ட்லி டார்கெட்டிங் அதை நிப்பாட்டணும், ஓட் சோரி போன்ற எங்களுடைய காங்கிரஸோட கேம்பெயினை அந்த நம்ம கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் ஆதரிக்க மறுக்கின்றன ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார். மறுபக்கத்துல திரு திருமாவளவன் சொல்கிறார், இந்த இந்திய கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திமுகவோ திரிணாமுல் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இந்த 3 மாநிலங்களில் தோற்றதுக்கு முக்கியமான காரணங்களில் காங்கிரசும் ஒன்று. காங்கிரஸ் தனது அந்த அரசியல் அணுகுமுறையை மாற்ற வேண்டும் திரு திருமாவளவன் அதே கூட்டத்திற்குள்ள சொல்லியிருக்கிறார். யாரோட அணுகுமுறை யார் மாற்ற வேண்டும்? இவ்வளவு நம்ம பேசுனதான் அந்த சொல்லியிருக்காங்க. அவர்களுக்குள்ள எந்த ஒற்றுமையும் இல்ல, அவர்களுக்குள்ள எந்த காமன் அஜெண்டாவும் இல்ல, அவர்களுக்கு எந்த நல்ல நோக்கமும் இல்லை. இதைத்தான் நம்ம சொன்னோம், அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தன்னை எல்லோரும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கிறது. நீங்க வாய முடிட்டு நாங்க சொல்றதை கேளுங்கன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம போட்டி போடக்கூடாது அப்படின்னா பஞ்சாப்ல யார் எடுத்து போட்டி போடுவாங்க, வெஸ்ட் பெங்கால்ல யார் எடுத்து போட்டி போட்டாங்க, கேரளால யார் எடுத்து காலி பண்ணாங்க? உங்களுடைய இந்தி கூட்டணி தான் எடுத்து. கேரளாவில் சொல்லியிருப்பாரா இவரு, நாங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கல, பாஜக வரலாம் இருக்கா, கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சி தொடரும் சொல்லியிருப்பாரா? அங்கவே பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை கொண்டு வந்தேன் நான் சொல்லி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வராம வெஸ்ட் பெங்கால் பிரச்சாரத்துக்கு அவங்க தான் பிரச்சாரத்துக்கு போன மாதிரி. அப்ப நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தோற்கடித்துக் கொள்ள கூடாது என்று சொன்னால் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியை முடிவு கொண்டு வந்தீங்க. அப்ப அவருக்கு நோக்கம் அதுவல்ல. நாங்க சொல்ல அரசமைப்புக்கான எதிராக வந்திருக்கு, என்ன சொல்லட்டும், அரசமைப்புக்கு எதிராக என்ன பண்ணிருக்காங்க ஏதாவது சொல்லட்டும். ஓட் சோரி காங்கிரஸ் கட்சி விக்கலையே,
ஓட்சோரின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப ஆட்சியில இருந்த கர்நாடகால ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை பத்தி எடுத்து காட்டினாரு. அவங்களே சொல்றாங்க பாஸ் அப்ப நம்ம தான் பாஸ் ஆட்சியில இருந்தோம் அப்படின்ட்டு. ஒன்னு எலெக்ஷன் கமிஷனோட தனி வேலை, அது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி. அதுக்கு அதையும் கரெக்ஷன் பண்ணி ஸ்டேட்ல அவங்க தான் இருந்திருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம், தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்த போது திமுக ஆட்சியில் இருந்துச்சு. எஸ்ஐஆர் கொண்டு வர போயிருந்தோட கடுமையா எதிர்த்த திமுக குளத்தூர்ல தான் அதிகமான ஓட்டு போட்டு வாய் மூடிட்டு இருந்துச்சுல, சொல்லவே இல்லையே. 1000 விளக்கு தொகுதியில சேப்பாங்க சென்னையில தான் பூரா ஏகப்பட்டது, ஒண்ணுமே சொல்லலையே. எஸ்ஐஆர் பத்தி அவங்க பேசவே இல்லையே. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இவங்க சும்மா எஸ்ஐஆர் விற்கிறேன் ஓட் சோரின்னு சொல்றாங்க இவங்களா சொல்லிட்டு இருந்தாங்க. அது பூரா பொய், உண்மை இல்லைன்னு ரொம்ப பழைய கதை. எந்த பட்டம் நமக்கு தாமரைக்கு உழுதுப்பா. இதெல்லாம் ரொம்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேசுற விஷயங்கள். அது இன்னும் பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்ப யாரும் ஆதரிக்கல. அதான் திருமாவளவன் சொல்றாரு. அவர் என்ன போறாரு, ஒரு அடி போடுறாரு. நம்ம கூட்டணி இருந்தாலும் அவருக்கு பேசுற குண்டம்ல இல்ல இழக்கிற குண்டம்ல என்ன, அவருக்கு தாவேக்காவோட தான் கணக்கு இருக்கு. சோ காங்கிரஸோட இன்டைரக்ட் கணக்கு தான் இருக்கு. அதனால தைரியமா அடிச்சு போடுவோம்னு சொல்லி திமுக சந்தோஷமா இருக்கும். வேற அந்த நோக்கம் அவருக்கு இருக்குமான்னு இதுல தெரியல எனக்கு. அவர் அவருடைய ஸ்டேச்சரை கூட்டிக்க பாக்குறாரு. ஏன்னா பல முறை அவர் தன்னை முன்னிறுத்தல ரொம்ப கவனமா இருந்திருக்கான்னு பாக்குறோம். நாங்கள் உருவாக்குன கூட்டணி, அவர் இந்த எஸ்பிஐ கதை சொல்லிட்டார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கி எனக்கு முக்கிய பங்கு உண்டு, ரைட்டுங்களா? இந்தி கூட்டணியை உருவாக்குவதில் எனக்கு முக்கிய பங்கு உண்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்ப அதுல இப்போ ஒரு சே ஒன்று வரும்போது, தமிழ்நாட்டில இருந்து பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வரும்போது 2 MP தான், சரிங்களா? அது 90 MP வச்சுக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆர்டர் போடுறாரு. நீங்க எங்க பேச்செல்லாம் கேட்கணும் பாத்துக்கங்க அப்படின்னு, சரிங்களா? தமிழ்நாட்டை தாண்டா விடுதலை சிறுத்தை கட்சி யாருக்கும் தெரியாது. ஆனா இந்தியா முழுக்க தெரிந்த ஒரு கட்சிக்கு சொல்றாரு எங்க பேச்ச நீங்க எப்படி கேட்பாங்க, என்னன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க நாங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது. இந்த கூட்டணி கட்சிகளுடைய எப்பயுமே வேலையதான், நாங்க எல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது, அதனால நாங்க சொல்ல நீங்க கேட்கணும். இப்படித்தான் பெரிய கட்சியில வீணா போயிட்டு இருந்துச்சு. அப்ப பிஜேபி ஒண்ணுதான், எங்களுக்கு ஒத்து வந்தா நீங்க கூட இருங்க, இல்லாட்டி நன்றி வணக்கம், நாங்களே உழைச்சு பழச்சுக்கிறோம். அப்ப பிஜேபி வளர்ந்துகிட்டே இருக்குது. இந்த சூட்சுமம் புரியாம தன்னையும் தாழ்த்தி கொண்டு கூட்டணி கட்சியில் வர விடாம காங்கிரஸ் பாடாப்படுத்திட்டு இருக்கு. சோ திரு ராகுல் காந்தி சொன்னதுக்கும் திருமாவளவன் சொன்னதுக்கும் ஒரே விஷயம் தான். நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவங்களுக்குள்ள நிறைய மோதல்கள் இருக்கின்றன, முரண்பாடுகள் இருக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஒரு அலைன்ஸ் சேர்ந்திருக்காங்க. அது ஒட்ட வைக்கப்பட்ட கண்ணாடி போல. கண்ணாடி ஒரு பிரேம்குள்ள இருக்கலாம், விரிசல்கள் பளிச்சுன்னு தெரியும். விரிசல்கள் பளிச்சுன்னு தெரியுதுன்றப்போ திமுக அது தனியாக பாஜகவுக்கு எதிராக இன்னொரு அணியை தேசிய அளவில் கட்டமைப்போம்னு திரு டி.கே. இளங்கோவன் சொல்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி வாய்ப்பு இருக்கா? தேர்ட் ஃப்ரண்டா 2009 பார்த்தோம் கடைசியா. பாஜக திமுக என்ன செய்ய போகுங்கிறது பின்னாடியே பார்ப்போம். ஆமா, பின்னாடியே பார்த்துருவோம். எஸ், அதுக்கு பின்னாடியே பார்க்க இருக்கிறது அதுதான் நீங்க சொன்னதுதான். இந்த டோட்டல் தியரியில எப்படி தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற தியரி திமுக சொல்ல நேர்கிறது. ஏன் இதை சொல்ல நேர்கிறது அப்படின்னா, மறுபக்கத்துல காங்கிரஸ் உள்ளிட்ட மற்றவர்களும் சேர்ந்து சொல்லக்கூடிய இது திமுக கூட்டணியில, பாஜக கூட்டணியில திமுக இணையவே வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி வச்சுங்க பாஜக காரங்க குச்சுக்கிறாங்க, இந்தாங்க அதை விட சூப்பர், இந்தாங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு திமுக உடனே கூட்டணி நடக்க இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வருகிறது. குறிப்பா லோக்சபால பில்ஸ் பாஸ் பண்ணுவது 29 தமிழ்நாட்டில இந்த நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா திமுகவும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது முதல் பாயிண்ட். மூன்றாவது அணிக்கான கனெக்டிங் பாயிண்ட் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அணி அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு மாலையில் இருக்கக்கூடிய நார் போல, அதுதான் அந்த கனெக்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கணும். அப்புறம் நிறைய பூக்கள் சேர்ந்து உள்ள ஒன்று இருக்கலாம். அப்ப பாஜக தலைமையிலான அணினா இந்தியா முழுக்க பாஜக இருக்கு, அங்கங்க ஒரு கட்சியில சேர்த்து வச்சு நிக்குது. அப்ப கூட்டணிகளா அங்க சேர்த்து வச்சிருக்கான்னு பாக்குறோம். நம்ம அங்க குமாரசாமி இருக்கிறாரு கர்நாடகால, இங்க திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, அங்க நிதிஷ்குமார் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொருத்தர் கூட வச்சிருப்பாங்க. சோ எல்லாத்துக்கும் கனெக்டிங் பாயிண்ட். நிதிஷ்குமாருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன சம்பந்தம்? பாஜக. அப்படி கனெக்ட் பண்ண காங்கிரஸ் கூட்டணியா இந்தியா முழுக்க காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. அப்படி திமுக கூட இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில் இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒருத்தவங்க அலைன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி இடதுசாரிகள் இருந்தபோது தான் அந்த மூணாவது அணிங்கிறது ரொம்ப காலமா ஓடிட்டு இருந்துச்சு. தேவகுடா அங்க போய் நிப்பாரு, சவுத்தாலா அங்க போய் நிப்பாரு, சந்திரபாபு நாயுடு எல்லாம் போய் நின்று இருக்காரு. இந்த மாதிரி மூணாவது அணிங்கிறது யுனைடெட் ஃப்ரண்ட். காங்கிரஸ் பிஜேபி இல்லாம அப்படின்னு அது பல பேர் இருந்துச்சு. யுனைடெட் தேசிய முன்னணி, தேசிய முற்போக்கு கூட்டணி, ஐக்கிய முன்னணின்னு ஏகப்பட்ட பேர் கூட்டணியா மாட்டிருப்பாங்க. இப்ப சொல்லுவாங்கல்ல மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி இல்லைன்னாங்க, ஒரு காமெடியா இருக்கும். எலெக்ஷன் ஒரு பேர் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு அணி இருந்தாங்க. ஈவன் ஜெயலலிதாவோட ட்ரை பண்ணாங்க. இப்ப சங்மால இருந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஆமா, சந்திரபாபு நாயுடு எல்லாருமே இங்க வந்தாங்கன்னு பாக்குறோம். அப்ப இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியிலே இல்ல, அவங்களே ஒரு மாநில கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாத இருக்காங்க. தேசிய கட்சி இல்லவே இல்லை. அப்ப கனெக்டிங் பாயிண்டே இல்லாத போது, இவருக்குள்ள என்ன ஒற்றுமைங்கிறதுக்கு இல்லாத போது, எனக்கு ஜெயலலிதா அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி எனக்கு நினைவு வருது. அவங்க இந்த மூணாவது அணியை ஒண்ணு ஃபார்ம் பண்ணும் போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன் போயஸ் கார்டன்ல, அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் கிடையாதுங்க. அவங்க ஒரு 4வது அணி மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணியிருந்தாங்க. கலாம் திரும்ப கொண்டு வரணுங்கிற மாதிரிலாம் ஒரு முயற்சி பண்ணாங்க. அப்ப நான் கேட்டேன், உங்க யாருக்குமே ஒற்றுமை ஒண்ணு இல்ல, அதாவது கனெக்டிங் பாயிண்ட் இல்ல. சந்திரபாபு நாயுடு உங்களை ஆதரிச்சாலும் எதிர்த்தாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. சந்திரபாபு நாயுடு தேவையாலும் சந்திச்சாலும் சந்திக்காலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த தொடர்பும் இல்லாம நாங்க 4 ஸ்டேட்காரங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம், 10 ஸ்டேட் ஒன்று சேர்ந்தா என்ன, சேராட்டாலும் ஒன்னும் பிரச்சனை. கனெக்டிங் பாயிண்டே இல்லைன்னு. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மீட்டிங்.
அதற்கப்புறம் அந்த மீட்டிங் நடக்கவே இல்லை. ஏன்னா கனெக்டிங் பாயிண்ட் இல்லை. அது போலதான் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியே இந்திய அலையன்ஸ்ல தான் இருக்கு அப்படிங்கும் போது 3வது அணிக்கான வாய்ப்பு இல்ல. முதல் பாயிண்ட் 2 அலையன்ஸ் தான் இருக்கு அப்படிங்கும் போது 2 அலையன்ஸ்லுமே இவங்களோட கான்ஃபிளிக்ட் நிறைய இருக்கும் போது அலையன்ஸ்குள்ள சப் கிளாஸா போட்டு நிப்பாங்க. இவ்வளவுதான். அப்ப வந்து இந்தி பிளாக் வந்து உருப்புறதுக்கான வழி இல்ல, தேர்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற உருவாறதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்ப டிஎம்கே என்ன செய்யுது? இப்ப டிவிக்கும் ஒரு பெரிய யோசனை இருக்கு. டிவிகே இதுல கலந்துக்கலாம், அதே நம்ம வந்து பார்க்கணும். தாவேக்கா அதுல கலந்துக்கலாம் பார்க்கணும். திமுக வந்து அதுல போறதுக்கான ஒரு வாய்ப்பு கம்மி. ஏன்னா திமுகவோட முதுகுல குத்திட்டு போயிருக்கு காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் வைக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ்ல போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல கௌரவம் இல்லைன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வேற எடுத்ததே திமுக தான். இப்ப அப்படி உங்களை ஒழிச்சு வச்சா கூட வச்சிருந்தா நீங்க இப்ப எங்களை முதல்ல குத்திட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து முதல்ல அவங்க பாஜகவை விட கடுமையான கோவங்களுக்கு காங்கிரஸ் மேலதான் இருக்கு. பாஜகவை பாத்தீங்கன்னா அவர்கள் திமுகவுக்கு எந்த கெடுதலும் செய்யல. உங்களுக்கு புரியல. இன்னமும் கூட பல பேர் ஆமா ஆராசாக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க. அவர் தண்டனை இல்லாம தானே இருக்கிறாரு. இன்னும் சிபிஐ கோர்ட் நடந்துதான் இருக்கு. நீங்க 12 வருஷம் ஆட்சியில் ஆட்சிக்கு வந்து காங்கிரஸும் திமுக அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. சிபிஐ விசாரிக்கல, ஓபி செய்தி விட்டுட்டாருங்கிற வச்சுக்க, ரைட் விட்டுருங்க. நீங்க கூட தான் இருக்கீங்க, 12 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க. இந்த கேள்வியை பாஜக நோக்கியே கேட்கறவங்க இருக்காங்க. நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். இதே ஸ்டில் மாதிரி பல சார் நரேந்திர மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, அவங்களுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்காதோ, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களே, தோல்லாம் தட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்குத்து பண்றாங்களா கேட்டு இருந்தாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப வந்து இந்த மாதிரிலாம் ஓடிட்டு வச்சு. ஏன்னா பாஜக திமுகவுக்கு எந்த கெடுதலையும் செய்யல. திமுக தான் அதுல இருந்து வெளியேறிச்சு. அந்த குரல் வெறி 2004 அவங்க தான் வெளியேறி அங்க போயிருந்தாங்க. அப்ப திமுக திரும்ப சேரல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே பலமுறை பார்த்த போல குஜராத் கலவரம் நடந்த போது கூட்டணியில் இருந்தாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் சேர்ந்தாங்க. சோ புதுசா அவங்க சொல்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு என்ன சொல்லிடுவாங்க? துரோகிகளை வீழ்த்துவதற்காக சேர்ந்தோம், முடிஞ்சு வச்ச கதை, எங்களை காலி பண்ண பார்த்தா சேர்ந்தோம். என்ன தப்பு இருக்கு? அதனால இவங்க என்ன சொல்லுவாங்க? முதல்ல வந்து உடனே நேரடியாக அலையன்ஸுங்கிற மாதிரி இல்லாம இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட். உங்க நினைவுல இருக்கும், இந்த 10 ஆண்டுகள்லயே பாஜக கொண்டு வந்த ஒரு என்ஐஏ அமெண்ட்மெண்ட்டுக்கு திமுக ஆதரவாக வாக்களித்தது. திமுக எதிர இருந்தாலும் என்ஐஏ அமெண்ட்மெண்ட்டுக்கு பாஜக ஆட்சிக்கு ஆதரவு அளித்தது. நாளைக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஜெயலலிதா அவர்கள் செய்தது போல நான் வெளிநடப்பு செய்யறேன், எதிர்த்து வாக்களிக்காம வெளிநடப்பு செய்யறேன், அப்படி ஒரு ஆதரவு கொடுக்கலாம். அப்புறம் இஷ்யூ பேஸ்ட் ஆதரவு கொடுக்கலாம். அலையன்ஸ் சேர்ந்துக்கலாம், தேவைப்பட்டா 2020 சேர்ந்து போறோம். யாருக்கு எடுக்க போறா? இப்ப அதிமுகவோட பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல அதிமுகவால லாபமா திமுகவால லாபமா? திமுகவால தான் லாபம். திமுக கூட்டணிக்கு கூடுதலான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, திமுக கூடுதலான எம்பிக்கள் இருக்கிறாங்க. சோ அவங்க லாபம். திமுகவுக்கு பாஜகவால் லாபமா காங்கிரஸ் லாபமா? தான் காங்கிரஸ் குத்திட்டே போயிருச்சு, பாஜக லாபம். அப்ப 2 பேருக்கும் லாபம் இருக்கும் போது அவர்கள் அந்த லாபம் அடைய முயற்சி பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம்னா நமக்கு அரசியல் தெரியல. 2 பேருக்கு லாபம், ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கொள்கை என்ன? அந்த திமுக ஆட்சி கால பாஜக வந்து பாலிசி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பார்ட்டி வித் கன்வீனியன்ஸ் தான் எல்லாமே. இவங்களுக்கு வசதியா இருக்கா, அவங்களுக்கு வசதியா இருக்கா சேர்ந்துரும். அப்ப வந்து இன்னைக்கா நாளைக்கா இப்ப காலத்தின் தேவையா இப்ப இன்னைக்கு இருக்குது. திமுக சரி காங்கிரஸ் அந்த பக்கம் தெளிவா போயிடுச்சு. சோ திமுகக்கு இப்ப பேர்டன் இல்ல. உங்களுக்கு அதிமுக பாஜக சேர்ந்து இருந்த போதுதான் மற்ற கட்சிகள் உள்ள ஒரு சிரமம் இருந்துச்சு. ஏன்னா பாஜக அங்க இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அதே நிலைமை தான் இந்த பக்கம். காங்கிரஸ் இங்க இருக்கனால அவங்களால பாஜக கூட போக முடியல திமுகவால. இப்ப காங்கிரஸ் போயிருச்சு, கம்யூனிஸ்ட் போயிருச்சு, 2 விடுதலை சிறுத்தை போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டு ஐயுஎம்எலும் போயிருச்சு. ஹாப்பியா வர முடியுமே? இப்ப ஐயுஎம்எல் சொல்ல முடியல. நீங்க எப்படி நீங்க வந்து பிஜேபி சேர? நீங்க தானே பாஸ் போனீங்க. தேமுதிக இருக்காங்க, பிரச்சனையே இருக்காது. அப்போ தேமுதிக அங்கதான் இருக்கு. தேமுதிக 2 எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்துல இருந்தாலும் மாட்டிட்டு இருக்காங்க. இல்லாட்டி தேமுதிக உங்களுக்கு எல்லாம் முன்னாடி தேமுதிக சொல்றேன். சாரி தேமுதிக. ஆமா அவங்களும் வந்துருவாங்க. அவங்க ஏற்கனவே இருந்தவங்க அவங்க சந்தோஷமா வந்துருவாங்க. நாங்கெல்லாம் 2014 ஆட்சி உருவாக்கணும் வந்துருவாங்க. இது நடக்காது என்று சொல்ல முடியாது. எப்போது நடக்கும் என்பதை கணிக்க முடியாது.